திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய இருளும் ஒளியும் நாவல் 1950களில் வெளிவந்த தொடர்கதை. அதுதான் இந்த பகுதியில் தொடங்குது. கண்டிப்பா எல்லாரும் கேட்டு ஆதரவு கொடுங்க. நல்ல அருமையான ஒரு நாவல். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஒரு குடும்ப நாவல். கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1, வேதாந்தி. அன்று பகல் எல்லோரும் அடுத்த ஊருக்கு பெண் பார்க்க புறப்படுவதாக இருந்தார்கள். பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை ஸ்வர்ணம் கவனித்துக் கொண்டிருந்தார். பாதி விழிப்புடன் படுத்திருந்த ரகுபதியின் காதுகளில் வீணையுடன் இழைந்து வந்த மத்தியமாவதி ராகம் விழுந்து பரவசமூட்டியது. மத்தியமாவதியுடன் சரஸ்வதி அநேகமாக பாட்டை முடித்து விடுவாள் என்பது அவனுக்கு தெரியும். படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து சோம்பல் முறித்துக் கொண்டிருக்கும் ரகுபதியின் படுக்கை அறை வாசல் படியில் சரஸ்வதி வந்து நின்று, "அத்தா, இன்றைக்கு கூட என்ன இவ்வளவு தூக்கம்? சாவித்திரியை கைபிடிக்கப் போகும் சத்தியவானாகிய நீ இப்படி சோம்பேறியாக இருக்கலாமா அத்தான்? காஃபி ஆறி போகிறதாம்." அத்தை ஒரு பாட்டம் சமையல் அறையில் இருந்து கொண்டு கத்துகிறாள். எழுந்திரு அத்தான், எழுந்திரு. இல்லாவிட்டால் திருப்பள்ளி எழுச்சி பாடினால் தான் எழுந்திருப்பாயோ என்று பரிகாசம் தொனிக்க உற்சாகத்துடன் ரகுபதியின் அரை தூக்கத்தை கலைத்து விட்டாள். ரகுபதி ஆச்சரியத்துடன் சரஸ்வதியின் முகத்தை பார்த்தான். பிறகு, "அப்படியானால் நேற்று வந்து போனார்களே, அவர்கள் வீட்டு பெண்ணுக்கு சாவித்திரி என்று பெயரா சரசு?" என்று கேட்டான். "ஆமாம் அத்தான், பிராணத்து சாவித்திரிக்கும் இவளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பெண்ணாம். பாட்டி ஒருத்திக்கு அருமை பேத்தியாம். 4 பேருடன் பிறந்தவளாக இருந்தாலும் தனிக்காட்டு ராணி மாதிரி அதிகாரம் செய்வாளாம்." சரஸ்வதி குறும்பு புன்னகையுடன் தலை பின்னலை கையில் முறுக்கிக் கொண்டே ரகுபதியை பார்த்து இவ்விதம் கூறினாள். "ஓஹோ, உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே சரசு. நான் சொல்கிறேனே என்று கோபித்துக் கொள்ளாதே. நீ சங்கீதம் பயில்வதை விட்டுவிட்டு ஏதாவது பத்திரிகையாலயத்தில் வேலைக்கு சேர்ந்தாயானால் இந்த மாதிரி சரடு விடுவதில் அர்த்தம் உண்டு" என்றான் ரகுபதி சிரித்துக் கொண்டே. "ஐயோ, சரடா? இல்லையத்தான், நிஜமாகத்தான் சொல்லுகிறேன். பெண்ணின் தகப்பனாரே அத்தையிடம் தன் பெண்ணை பற்றிய பிரதாபங்களை வாயோயாமல் அளந்து கொண்டிருந்தார்" என்றாள் சரஸ்வதி. அவர்கள் இருவரும் மேற்கொண்டு தொடர்ந்து வம்பளப்பதற்கு முடியாமல் அடுப்பங்கரையிலிருந்து அதிகாரத்துடன் ஒரு குரல் அவர்கள் இருவரையும் அதட்டியது. "சரசு, பேச ஆரம்பித்தால் ஓய மாட்டாயே நீ. அவனும் தான் என்ன பாட்டு பைத்தியம், பேச்சு பைத்தியமும் கூட" என்று அத்தை ஸ்வர்ணம் அதட்டினாள். சரஸ்வதி மாடிப்படிகளில் மெதுவாக இறங்கினாள். "சிந்தை அறிந்து வாடி செல்வக்குமரன், சிந்தை அறிந்து வாடி" என்று பாடிக்கொண்டு அத்தானை பார்த்து கலகலவென்று சிரித்தாள் அந்த பெண் சரஸ்வதி. சிரிப்பில் சேர்ந்து கொண்ட ஸ்வர்ணம் சரஸ்வதியின் அருகில் வந்து வாஞ்சையுடன் அவள் தலையை தடவி கொடுத்தாள். பிறகு, "சரசு, நீ என்னதான் உன் அத்தானுடன் கபடமில்லாமல் பழகினாலும் பிறர் தவறாக நினைப்பார்கள் அம்மா. போகிற இடத்திலெல்லாம் நீ பேசாமல் இருப்பதில்லை. இந்த காலத்தில் நல்லது எது, கெட்டது எது என்பதை யார் ஆராய்ந்து பார்க்கிறார்கள்? நான் சொல்கிறேனே என்று கோபித்துக் கொள்ளாதே சரசு" என்றாள் ஸ்வர்ணம். சரஸ்வதி அன்புடன் அத்தையை ஏறிட்டு பார்த்தாள். "நான் தான் உங்களுடன் பெண் பார்க்க வரப்போவதில்லையே அத்தை, பின் நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்?" என்று கபடமில்லாமல் கேட்டாள் சரஸ்வதி. ஸ்வர்ணத்தின் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. துஷ்டத்தனம் செய்யும் குழந்தையை தாய் அதட்டியதும் அதன் பிடிவாதம் அதிகமாவதைப் போல் இருந்தன சரஸ்வதியின் பதிலும் செய்கையும். "உன்னை நான் என்ன சொல்லிவிட்டேன் சரசு? லட்சணமாக கன்னி பெண்ணாக நீ என்னுடன் வராமல் அழகாகவா இருக்கிறது? நான் ரகுவை அழைத்து போய் அவர்கள் எதிரில் நிறுத்துவது? நீ வராவிட்டால் பாட்டு பரீட்சையை தான் யார் நடத்துவது? போ, புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்து கொள், போம்மா" என்று உரிமையுடன் சரஸ்வதியை அதட்டினாள் ஸ்வர்ணம். அது என்னவோ வாஸ்தவம். அத்தான் ஒரு பாட்டு பைத்தியம் என்று தெரிந்த சரஸ்வதி பெண் பார்க்க போகும் இடங்களிலெல்லாம் ஒரு சிறிய சங்கீத பரீட்சையை வைத்து விடுவாள் எனலாம். சில பெண்கள் 60 கீர்த்தனங்கள் பாடம் என்று சொல்லிவிட்டு ச வாவுக்கு வித்தியாசம் தெரியாமல் விழித்தார்கள். சிலரின் சங்கீதம் ஒரே சினிமா மயமாக இருந்தது. கச்சிதமாக 4 பாட்டுகள் பாடுகிறேன் என்று
அதுவரையில் பார்த்த பெண்கள் யாரும் முன்வரவில்லை. சரஸ்வதி ஒரு தின விளையாட்டாக ரகுபதியிடம், அத்தான், உனக்குத்தான் வீணை வாசிக்க தெரியுமே, சங்கீதமே தெரியாத பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டு விடேன், பிறகு நீயே பாட்டு கற்றுக் கொடுத்து விடலாம் என்றார். ஆமாம் சரஸ்வதி, கல்யாணமான பிறகு பிள்ளைகள் மாமனார் வீட்டில் இருந்து கொண்டு மேல் படிப்பு படித்து பாஸ் செய்கிற லட்சணத்தை போலத்தான் இதுவும் இருக்கும் என்றால் அத்தை ஸ்வர்ணம் சிரித்துக் கொண்டே. அத்தானுடைய சுபாவம் அப்படியில்லை அத்தை, அவனுக்கு லட்சியம் ஒன்றுதான் முக்கியம் என்றாள் சரஸ்வதி. படுக்கையில் பாதி திறந்த விழிகளுடன் பழைய நினைவுகளில் மனதை லயிக்க விட்டிருந்த ரகுபதிக்கு பளிச்சென ஞாபகம் வந்தது இந்த சம்பாஷணை. அதோடு யார் லட்சியவாதி, அவனா சரஸ்வதியா என்ற கேள்வியும் எழுந்தது. எப்படி பார்த்தாலும் தன்னை விட ஒரு படி மேலாகவே கண்டான் அவளை. நல்ல சங்கீத ஞானமும் நிறைந்த சாரீர சம்பத்தும் பெற்றவள் அவள். அழகில் மட்டும்தான் குறைந்தவளா என்ன? தாளம்பூ மேனியும் சுருண்டு அடர்த்தியாக அலைப்பாயும் கூந்தலும் மருண்ட விழிகளும் குளிர்ந்த உதடுகளும் தாமரை மலர் போன்ற கரங்களும் பெற்று அழகியாகத்தான் இருந்தாள் சரஸ்வதி. அதோடு குடும்ப பெண் என்பதற்கு இலக்கணமாக விளங்குபவள். உஷக்காலத்தில் வெள்ளி முளைத்திருக்கும் போது எழுந்து முகம் கழுவி பொட்டிட்டு சுவாமிக்கு விளக்கேற்றி வீணையுடன் இழையும் மெல்லிய குரலில் பாட ஆரம்பித்து விடுவாள் அவள். அவள் பாட்டை கேட்ட பிறகுதான் அந்த வீட்டில் மற்றவர்கள் எழுவார்கள். எனினும் ஒரே ஒரு குறை அவளிடம், அதுவும் ரகுபதியால் ஏற்பட்ட குறைதான். பால்யத்தில் ரகுபதியின் மாமன் மகளாகிய சரஸ்வதியும் அத்தான் ரகுபதியும் ஒன்றாக விளையாடிய போது ரகுபதி விளையாட்டாக பின்புறம் வந்து அவள் கால்களை இடறிவிட்ட போது சரஸ்வதி விழுந்து விட்டாள். சாதாரண விளையாட்டு வினையாகி ஒரு கால் எலும்பு முறிந்து நிரந்தரமான ஊனம் ஏற்பட்டு விட்டது. அந்த குறை சரஸ்வதியின் மனதிலும் அழியாத வடுவை ஏற்படுத்திவிட்டது. என்னதான் அழகாக இருந்தாலும், என்னதான் சங்கீதம் தெரிந்திருந்தாலும் ஊனம் ஊனம்தானே. ரகுபதியும் பெரியவனாகிய பிறகு தான் தவறுதலாக செய்துவிட்டதை நினைத்து மிகவும் வருந்தி இருக்கிறான். இசைக்கும் கலைக்கும் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகிறேன் அத்தான், எனக்காக நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் என்று சரஸ்வதி ரகுபதிக்கு எவ்வளவோ தடவைகள் தேறுதல் கூறியிருக்கிறாள். ஆனால் ஒவ்வொரு தினமும் சரஸ்வதி உள்ளம் உருகி பாடும் போதெல்லாம் ரகுபதி இந்த பழைய சம்பவத்தை நினைத்து கொண்டு ஏங்குவான். தானே அவளை மணந்து கொண்டு விட்டால் அவளிடம் இருக்கும் குறையை பாராட்டாமல் இருக்க முடியும் என்று நினைத்து அவளிடம் அவன் அதை பற்றி பிரஸ்தாபித்த போது அவள் ஒரு குழந்தையைப் போல் கபடமில்லாமல் சிரித்தாள். வெண்கலம் மணி ஒலிப்பது போல் கலகலவென்று சிரித்துவிட்டு, அத்தான், பாவம் செய்தவர்கள் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். விளையாட்டாக நேர்ந்து விட்டதற்காக உன் வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்ள வேண்டுமா? 4 பேர் எதிரில் நொண்டி பெண்ணை மனைவி என்று அழைத்துச் செல்ல வேண்டுமா? உனக்கும் எனக்கும் என்றும் இந்த சகோதர அன்பே நிலைத்திருக்கட்டும் அத்தான் என்று பெரிய வேதாந்தியைப் போல் கூறிவிட்டாள் சரஸ்வதி. இந்த பதிலை கேட்டு ரகுபதி ஒன்றும் பேச முடியவில்லை. வாத பிரதாபங்களுக்கு இடமில்லாமல் அவள் அளித்த பதில் ரகுபதியின் தாய் ஸ்வர்ணத்தை கூட பிரமிக்க செய்துவிட்டது. அத்துடன் அவர்கள் அந்த யோசனையை கைவிட்டு விட்டார்கள். ரகுபதிக்கு வேறு இடத்தில் இருந்து ஜாதகங்கள் வர ஆரம்பித்தன. 2 இடங்களுக்கு போய் பெண் பார்த்தும் வந்தார்கள். இந்த பேட்டி படவங்களில் ஒன்றுதான் அன்று நடைபெறவிருந்தது. அதற்குத்தான் இத்தனை அமர்க்களமும். அத்தியாயம் 2. மாமியார் நாட்டுப்பெண். இதே மாதிரி அன்று அதிகாலையில் இருந்தே சாவித்திரியின் வீட்டிலும் கேலி பேச்சும் சிரிப்பும் நிறைந்திருந்தன. பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வரப்போகிறார்கள் என்று அறிந்து ஒவ்வொருவரும் ஆடி ஓடி குதூகலத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சாவித்திரி நொடிக்கு ஒரு தரம் நிலை கண்ணாடியின் எதிரில் நின்று தன்னை கவனித்துக் கொள்வதில் முனைந்திருந்தாள். சாவித்திரியின் தாய் மங்களம் வழக்கமாக தன் மாமியாருக்கு பயப்படுகிறவள் கூட அன்று தானும் கூடிய விரைவில் மாமியாராக போகிறோம் என்கிற பெருமிதத்தில் சற்று இறைந்தே பேசிக் கொண்டிருந்தாள். சாவித்திரியின் தங்கை சீதாவுக்குத்தான் வீட்டிலே அதிக வேலைகள் காத்து கிடந்தன. சரசரவென்று மாடிக்கும் கீழுக்கும் ஹாலுக்கும் காமரா அறைக்குமாக தன் மேலாடை பறக்க திரிந்து கொண்டிருந்தாள் அவள்.
பெண்ணுக்கு கல்யாணம் என்றால் தாய்க்குத்தான் அதில் பெருமையும் பங்கும் அதிகம் என்று கூறலாம். பிள்ளை வீட்டார் வந்து சாவித்திரியை பார்த்து தம் சம்மதத்தை அறிவிப்பதற்கு முன்பே மங்களம் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர் வரிசைகளை பற்றி தன் கணவர் ராமையரிடம் பேசினாள். மாப்பிள்ளைக்கு தீபாவளிக்கு வைர மோதிரம் போடுவதாக சொல்லிவிடுங்கள். இப்போது சாவித்திரிக்கு கணிசமாக 4 வளையல்கள் செய்தாக வேண்டும். மோதிர செலவையும் சமாளிக்க முடியாது. அப்புறம் சம்பந்திகள் எதிரில் வளவள என்று பேசிவிடாதீர்கள் என்றால் மங்களம் காஃபியை ஆற்றிக்கொண்டே. ராஜமையர் என்று தலையை ஆட்டினார். அவருக்கு பதில் சாவித்திரியின் தமையன் சந்துரு பேச ஆரம்பித்தான். உன் பெண்ணுக்குத்தான் ஒரு ஜதை வளையல்கள் குறைவாக இருக்கட்டுமே அம்மா, மாப்பிள்ளைக்கு இப்பொழுதே மோதிரம் போட்டு விடலாம். 4 பேருக்கு தெரிந்து எந்த மரியாதையையும் செய்தால் நன்றாக சோபிக்கும் என்றான் சந்துரு. அந்த வீட்டில் தனக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கக்கூடாது என்கிற கட்சியை சேர்ந்தவள் சாவித்திரியின் பாட்டி. ஆகவே ரொம்ப நன்றாக இருக்கிறதே, கல்யாணம் பண்ணுகிற குழந்தைக்கு கை நிறைய வளையல்கள் வேண்டாமாடாப்பா என்று கேட்டாள் பாட்டி. இவ்வளவு வாத பிரதிவாதங்களுக்கும் ராஜமையர் தலையை கூட அசைக்காமல் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கம்பீரமாக புன்னகை செய்து கொண்டு படுத்திருந்தார். குடும்பத் தலைவர் என்கிற அந்தஸ்து எவ்வளவு பொறுப்பு வாய்ந்தது என்பதை நினைத்தே அவர் யோசனையில் ஆழ்ந்திருந்தார் என்று கூறலாம். வீட்டிலே கல்யாண சீர் வரிசைகளை பற்றி ஒவ்வொருத்தர் அபிப்பிராயம் ஒவ்வொரு விதமாக இருந்தது. பணச்செலவை எப்படியோ சரிகட்டி சமாளிக்கும் திறன் அவரிடம்தானே இருக்கிறது. அதை பற்றி யாராவது நினைத்து பார்க்கிறார்களா? இவ்வாறெல்லாம் எண்ணித்தான் அவர் புன்னகை புரிந்திருக்க வேண்டும். ராஜமையர் காஃபி சாப்பிட்ட டவராவையும் டம்ளரையும் எடுத்துக்கொண்டு, மங்களம், ஒன்றுக்கும் உங்க அப்பா வாயை திறக்க மாட்டார். வீடு பற்றி எரிந்தால் கூட அதென்ன புகைச்சல் என்று கேட்கிறவராயிற்றே என்று கூறிக்கொண்டே விசுக்கென்று சமையல் கட்டிற்கு எழுந்து சென்று விட்டாள். அதற்கும் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு ராஜமையர், சீதா, அவர்கள் எல்லோரும் வருவதற்கு 3 மணி ஆகும். அதற்குள் சாவித்திரியின் அலங்காரம் எல்லாம் முடிந்துவிடும் அல்லவா என்று தன் மகளை கூப்பிட்டு விசாரித்தார். சீதா ஏதோ வேலையாக அந்த பக்கம் வந்தவள் தகப்பனார் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் 2 கரங்களிலும் 4 பட்டுப்புடவைகளை வாரி எடுத்துக்கொண்டு அவர் கேட்டதற்கு தலையை மட்டும் அசைத்துவிட்டு அந்த வீட்டு கேமரா அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டாள். அந்த அறைக்குள் சாவித்திரி பீரோவில் இருக்கும் ஒவ்வொரு புடவையாக எடுத்து மத்தியானம் பிள்ளை வீட்டார் வரும்போது எதை உடுத்திக் கொண்டால் அழகாக இருக்கும் என்று ஆராய்வதில் முகாந்திருந்தாள். அவளிடம் இருந்த 7-8 பட்டுப்புடவைகளில் ஒன்றாவது அவள் மனதுக்கு பிடித்ததாக இல்லை. கடையில் இருந்து வாங்கும் போது என்னவோ அந்த புடவைகளை ஆசையுடன் தான் வாங்கிக் கொண்டாள். நாளைக்கொரு மோஸ்தரும் வேலைக்கொரு அலங்காரமுமாக மாறி மாறி வரும் புடவை ரகங்களை பார்த்தபோது அந்த புடவைகள் அவளுக்கு பழைய ரகங்களாக தோற்றமளித்தன. சலிப்புடன் அவள் பீரோவை பட்டென்று மூடும்போது சீதா கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். கையில் இருந்த புடவைகளை சோஃபாவில் போட்டுவிட்டு, எதையாவது சீக்கிரம் நிச்சயம் பண்ண சாவித்ரி, எனக்கு கொள்ளை வேலை காத்து கிடக்கிறது என்று கூறினாள் தமக்கையிடம். சாவித்திரியும் சீதாவும் உடன் பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் குணத்தில் ஒருவருக்கொருவர் அதிக வித்தியாசத்தை படைத்தவர்கள். எவ்வளவு ஆடை ஆபரணங்கள் இருந்தாலும் சாவித்திரியின் மனம் போதும் என்று ஒப்புக்கொள்ளாது. ஆனால் சீதாவுக்கோ சாதாரண வாயில் புடவை இருந்தாலே போதும். இருவருக்கும் பெற்றோர்கள் ஒரே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கி அளித்திருந்தாலும் சீதாவின் பொருட்கள் தான் சாவித்திரிக்கு பிடித்தமானவைகளாக இருக்கும். சாவித்திரி சோஃபாவில் கிடந்த புடவைகளை புரட்டி பார்த்தாள். தன்னுடைய புடவையாக இருந்தால் நலங்கிவிடுமே, மடிப்பு களைந்து விடுமே என்று யோசனை செய்திருப்பாள். அது சீதாவின் புடவைகள் தாமே, அவைகள் எப்படி போனால் என்ன? புடவைகளை இப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்துவிட்டு, ஏண்டி, இந்த கனகாமர கலர் கிரேப் புடவையை உடுத்திக் கொள்கிறேனே, நீயும் இதைத்தான் செலக்ட் பண்ணி இருக்கிறாயா என்ன என்று நிஷ்டூரமாக கேட்டால் சீதாவை பார்த்து சாவித்ரி. பெண் பார்க்க வருவது உன்னையே தவிர என்னையல்ல சாவித்ரி, உனக்குத்தான் தெரியுமே எனக்கு இந்த பகட்டான புடவை எல்லாம் பிடிக்காது என்று சாவதானமாக பதிலளித்த சீதா தான் பொறுக்கி எடுத்த புடவையை வைத்துவிட்டு மற்றவைகளை திரும்பவும் பீரோவில் அடுக்கி வைப்பதற்கென்று தன்னுடைய அறைக்கு திரும்பினாள்.
இதற்குள்ளாக சமையல் அறையில் சிறு பூகம்பம் ஒன்று ஏற்பட்டது என்று கூறலாம். ஜபமாலையை உருட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த பாட்டி தன் நாட்டு பெண் மங்களத்தை பார்த்து திடீரென்று ஒரு கேள்வி கேட்டாள். என்ன உயர்வு என்று இந்த வரனை நிச்சயம் பண்ணி இருக்கிறீர்கள்? பிள்ளைக்கு வேலை இல்லையாமே, சொத்து இருந்து விட்டால் போதுமா? புருஷனாய் லட்சணமாய் வேலை பார்க்காமல் பொழுது விடிந்து பொழுது போனால் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டு என்ன இதெல்லாம் கேட்க சகிக்கவில்லையே என்று பாட்டி கோபத்துடன் கூறிவிட்டு வேகமாக ஜபமாலையை உருட்டினாள். மங்களத்துக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அந்த நாளில் ராஜமையர் உத்தியோகம் பண்ணி கிழித்தது அவளுக்கு தெரிந்தது தானே. இருந்த வேலையையும் ஒரே நாளில் சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு போகிறேன் என்று ஆரம்பித்து ராஜினாமா செய்தவராயிற்றே அவர். பிறகு சீதா பிறக்கிற வரைக்கும் பத்திரிகைகளுக்கு விஷயதானம் செய்தே குடும்பம் நடத்தவில்லையா? மாமியாருக்கு இதெல்லாம் மறந்து போனதை பற்றி மங்களத்துக்கு கோபமும் ஆத்திரமும் ஏற்பட்டன. அடுப்பில் காய்ந்து கொண்டிருந்த நெய்யில் முந்திரி பருப்பையும் திராட்சையையும் போட்டு வறுத்து கொண்டே மாமியாருக்கு பதில் எதுவும் கூறாமல் இருந்தாள் மங்களம். உருட்டி கொண்டிருந்த ஜபமாலையை சம்புடத்தில் வைத்துவிட்டு 2 உத்தரணி ஜலத்தை ஆசமணியம் செய்தாள் பாட்டி. பிறகு கூட பிறந்தவர்கள் எத்தனை பேராம் என்று கேட்டாள் நாட்டு பெண்ணை. இனிமேலும் பதில் கூறாமல் இருக்க முடியாது என்று தெரிந்து, ஒரே பிள்ளைதான், பிக்கல் பிடுங்கல் ஒன்றும் கிடையாது, தகப்பனார் வேண்டியது சம்பாதித்து வைத்திருக்கிறார், பிள்ளைக்கு சங்கீதம் என்றால் மிகவும் ஆசையாம், சீக்கிரத்திலேயே சங்கீத பள்ளிக்கூடம் ஒன்று ஆரம்பிக்கப் போகிறாராம் என்றாள் மங்களம். பாட்டு பள்ளிக்கூடம் வைப்பது ஒரு உத்தியோகமா? போகிறதே இந்த காலத்து பிள்ளைகளுக்கு புத்தி. ஆயிரமாக கொட்டி பரீட்சை பாஸ் பண்ணிவிட்டு செருப்பு கடை வைத்து சம்பாதிக்கிறேன் என்று ஆரம்பிக்கவில்லையா நம்ம சுப்பிரமணியன் பிள்ளை குண்டு? கர்மம் கர்மம் என்று தலையில் 2 போட்டுக்கொண்டாள் பாட்டி. பாட்டிக்கு வயது 70 ஆனாலும் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் தனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது என்கிற எண்ணம் வாய்ந்தவள். பிள்ளைகளை வளர்த்து பெரியவர்கள் ஆக்கியாயிற்று. பெண்களும் புக்ககம் போய்விட்டார்கள். பேரன் பேத்திகள் வீடு நிறைய இருக்கிறார்கள். செய்த வேலைகள் போதும், இனி ஓய்வு பெறலாம் என்கிற எண்ணம் பாட்டிக்கு கிடையவே கிடையாது. நாம் ஒன்றிலும் தலையிடக்கூடாது, கிருஷ்ணா ராமா என்று காலத்தை ஓட்ட வேண்டும் என்று பாட்டி அநேக முறைகள் மனதை வைராக்கியத்துக்கு இழுத்து வந்திருக்கிறாள் தான். ஆனால் அந்த வைராக்கியம் அரை நிமிஷம் கூட நிலைக்காது. மாமியாருக்கும் நாட்டு பெண்ணுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை பற்றி தினம் தினம் சண்டையும் பூசலும் ஏற்படும். இருவரும் நாள் கணக்கில் பேச மாட்டார்கள். ஆனால் பாட்டி சாப்பிடாமல் மங்களம் அந்த வீட்டில் ஜலபானம் பண்ண மாட்டாள். வயசான மனுஷி என்கிற மரியாதையும் அபிமானமும் தான் அதற்கு காரணம். ராஜமையருக்கு இலை போட்டு பரிமாறும் போதே மாமியாருக்கும் இலை போட்டு விடுவாள் மங்களம். மாமியார் சொன்ன சொற்கள் மனதை வாட்டி எடுத்தாலும் அவருக்கு செய்யும் சிசுறுசையில் கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. ராஜமையர் எதையும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார். மனைவியை தனிமையில் சந்திக்கும் போதெல்லாம், மங்களம் நீ சாப்பிட்டாயா? உடம்பை கவனித்துக் கொள்ளாமல் வேலை வேலை என்று பறக்கிறாயே என்று அன்புடன் கடிந்து கொள்வார். ஆமாம், வேலை செய்யாவிட்டால் உங்கள் வீட்டில் எனக்கு யார் சோறு போடுகிறார்கள் என்று நிஷ்டூரமாக கேட்பாள் மங்களம். உங்கள் வீடா? அடி அசடே, வீட்டுக்கு நீதானே எஜமானி, நீதானே இந்த கிரகத்தில் அன்னபூரணையாக இருக்கிறாய். நான் கூட உன்னிடம் தானே தேகி என்று வரவேண்டும் என்று கூறி அவள் கரங்களை அன்புடன் பற்றி தம் கைகளில் சேர்த்து கொள்வார். அவருடைய இன்ப ஸ்பரிசத்தில் 1000 வருஷங்களின் கஷ்டங்களை மறந்து விடுவாள் மங்களம். இவ்விதம் மனஸ்தாபம் மூண்டு எழுந்தாலும் அன்பு நீரால் அத்தம்பதிகள் அதை அணைத்து விடுவார்கள். மேலே பற்றி எரிய வழியில்லை அல்லவா? அடுப்பில் இருந்த வாணலியை இறக்கிவிட்டு மங்களம் மாமியாருக்கு இலை போட்டாள். பஞ்ச பாத்திரத்தில் ஜலத்துடன் நச்சென்று இலை முன்னால் வந்து உட்கார்ந்த பாட்டி, ஆமாம், பிக்கல் பிடுங்கல் இல்லை என்று சொன்னாயே, உனக்கு மாத்திரம் இங்கே என்ன பிடுங்கல்? இந்த வீட்டுக்கு யார் வர காத்து கிடக்கிறார்கள்? கூப்பிட்டால் வரப்போகிறார்கள், இல்லாவிட்டால் இல்லை என்று மனஸ்தாபத்தை பாதியில் நிறுத்த இஷ்டமில்லாமல் தொடர்ந்து ஆரம்பித்தாள். மங்களத்தின் கண்களில் இருந்து பொலபொலவென்று கண்ணீர் வழிந்தது. சமையலறை பக்கம் ஏதோ வேலையாக வந்த சந்துரு தாயின் தர்மசங்கடமான நிலையை உணர்ந்து
அவளை ஜாடையாக கூப்பிட்டான். மாப்பிள்ளை வந்து நாளைக்கு பேரன் பேத்தி எடுக்கப் போகிறாய், எதற்கெடுத்தாலும் குழந்தை மாதிரி அழுது கொண்டு நிற்கிறாயே அம்மா, பாட்டி சொல்வதை காதில் வாங்காமல் உன் வேலையை கவனிக்க மாட்டாயா என்று சந்துரு அவளை அன்புடன் கடிந்து கொண்டான். இருளும் ஒளியும் நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.